السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتخذوا من دون الله آلهة لا يخلقون شيئا وهم يخلقون ولا يملكون لأنفسهم ضرا ولا نفعا ولا يملكون موتا ولا حياة ولا نشورا. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு என் வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபா பெருமக்கள், தாபியின்கள், தபு தாபியின்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் மீதும் என்றைக்கும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபுர்கான் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான்: வத்தஹது மின் தூனில்லாஹி ஆலிஹா. அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள்களை அவர்கள் தெய்வங்களாக எடுத்துக்கொள்கிறார்கள். லா யஹ்லுகூன ஷைஆ. அவைகளால் எதையும் படைக்க முடியாது. இவர்கள் வணங்கி கொண்டிருக்கிற இந்த தெய்வங்கள் இருக்கிறதே, அவைகளால் எதையும் படைக்க முடியாது. திருக்குர்ஆனுடைய தஃப்சீரில் எழுதுகிறாங்க, ஒரு ஈயின் இறகை கூட படைக்க முடியாது. ஈ என்பது ரொம்ப அற்புதமானது, இன்னும் சொல்லப்போனால் அற்பமானது, சாதாரணமானது. அதனுடைய ஒரு இறக்கையை கூட படைக்க முடியாதது தான் இவர்கள் வணங்கி கொண்டிருக்கிற இந்த தெய்வங்கள். லா யஹ்லுகூன ஷைஆ. எதையும் அவர்களால் படைக்க முடியாது. வஹும் யுஹ்லகூன். இவர்கள் எதை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவைகள் ஏற்கனவே படைக்கப்பட்டவை, பிற மக்களால் படைக்கப்பட்டவை. இன்னும் சொல்லப்போனால் இறைவனால் அவைகள் உருவாக்கப்பட்டவைகள், படைக்கப்பட்டவைகள். இவைகள் படைக்கப்பட்டவைகளாக இருக்கும் நிலையில் இவைகள் எப்படி பிற விஷயங்களை படைக்க முடியும்? பிறகு எப்படி அவர்கள் வணங்குவார்கள்? எப்படி வணங்குவதற்கு மனம் வருகிறது? யோசிக்க மாட்டார்களா? ஆனால் அப்படித்தான் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த தெய்வங்களுடைய பலவீனத்தை பட்டியலிடுகிறான். லா வலா யம்லிகூன லி அன்ஃபுஸிஹிம் லர்ரன் வலா நஃபஅன். அந்த தெய்வங்களால் சொந்தமாக தங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்ய முடியாது. அந்த தெய்வங்கள் இருக்கிறது இல்லையா, அவைகளாலே தங்களுக்கு நன்மை செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. தங்களுக்கு அடுத்ததான் நெக்ஸ்ட் அடுத்த லெவலுக்கு மற்றவர்களுக்கு, தன்னை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அந்த வணங்கக்கூடிய அந்த அடியார்களுக்கு செய்வார்களா என்பது அடுத்த நிலை. இந்த தெய்வங்கள் அல்லாஹ் அழகாக சொல்லுகிறான், வலா யம்லிகூன லி அன்ஃபுஸிஹிம். தங்களுக்கு அவர்கள் சக்தியற்றவர்கள்.
தங்களுக்கே ஒரு நன்மையை செய்யவோ அல்லது தீமையை செய்யவோ அல்லது இப்படி வைத்துக் கொள்ளலாம் தீமையை தடுக்கவோ சக்தி கிடையாது. வலா யம்லிகூன மௌத்தன் வலா ஹயாத்தன் வலா நுஷூரன். இவைகளால் மரணிக்க செய்யவும் முடியாது, பிறவற்றுக்கு உயிர் கொடுக்கவும் முடியாது. ஒருவேளை மரணிக்க செய்தால் அதற்கு பிறகு எழுப்பவும் முடியாது. உயிர் கொடுக்க முடியாது, மரணிக்க செய்ய முடியாது. மரணிக்க செய்துவிட்டால் அதற்கு பிறகு எழுப்ப முடியாது. ஆனால் இந்த தன்மைகள் எல்லாம் அல்லாஹ்விற்கு மாத்திரம் சொந்தமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மன்னரிடத்திலே வாதம் செய்தார்கள், இறைவனை பற்றி சொன்னார்கள். என் இறைவன் மரணமாக்குவான், உயிர் கொடுப்பான், இது ஒரு பெரிய விஷயமா என்று சொல்லி சிறையில் அடைபட்டு கிடந்த இரண்டு குற்றவாளிகளை அழைத்து ஒருவரை சிரச்சேதம் செய்துவிட்டு ஒருவரை விடுதலை செய்தார். நானும் ஒருவருக்கு உயிர் கொடுத்திருக்கிறேன், ஒருவரை கொன்றிருக்கிறேன், இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்பது போல கேட்டார். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என் இறைவன் கிழக்கில் இருந்து சூரியனை கொண்டு வருகிறார். இப்போ இவர் வேண்டுமானால் மேற்கிருந்து கொண்டு வரணும் என்பதுதான் அதனுடைய கேள்வி. என் இறைவன் கிழக்கிருந்து சூரியனை உதிக்கச் செய்கிறான். புகிதல்லதி கஃபர், வாயடைத்து போனான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். இறைவனுக்கே என்று இருக்கக்கூடிய பிரத்யேக பண்புகளை வேறு யாரும் எளிதில் எடுத்துக்கொள்ள முடியாது, அது சாத்தியமில்லாதது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிற்கு இருக்கக்கூடிய இந்த பண்புகள் இருக்கிறது இல்லையா, அதை அவனது படைப்பினங்களில் யாருக்குமே அது பொருந்தி வராது, யாருமே செய்ய முடியாது. அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், தனி மனிதனோ அரசாங்கமோ வல்லரசுகளோ இயந்திரங்களோ எதுவோ, அல்லாஹ் மட்டும் தனித்தவன், மீது எல்லாம் அவனது படைப்பினங்கள். உலகம் என்பதற்கு ஒரு அற்புதமான டெஃபினேஷன் சொல்வார். ஆலம் என்று சொன்னால் அரபியிலே உலகம், மிகச் சுருக்கமான ஒரு டெஃபினேஷன். மாசிவல்லா, இறைவனை தவிர்த்து அனைத்தும் உலகம். எது உலகம் இல்லையோ அது இறைவன், எது இறைவன் இல்லையோ அது உலகம். மிகச் சுருக்கமான விளக்க உரை அது. அல்லாஹ் ஒரு புறம் என்று சொன்னால் இன்னொரு புறம் அவனால் படைக்கப்பட்டது, அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கடலோ மலையோ அரசாங்கமோ மனிதனோ ஜின்னோ மலக்கோ, உயிர்வன வாழ்வன பரப்பன நடப்பன நீந்துவன, எதை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அது இறைவனுடைய படைப்பு. அது இறைத்தன்மையை பெற முடியாது. ஹோசனா முஹைதீன் அப்துல் காதிர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் எவ்வளவு உயர்ந்தாலும் அவன் மனிதன், இறைவன் எவ்வளவு கீழிறங்கி வந்தாலும் அவன் இறைவன். பல நேரங்களில் இறைவன் தன்னுடைய அந்த இடத்தை விட்டு கீழிறங்கி மிக எளிமையாக இந்த மனிதர்களோடு உரையாட, மனிதர்களுக்கு வழிகாட்ட, இந்த படைப்பினங்கள் மீது அன்பு செலுத்த இறங்கி வருவதுண்டு. ஆனால் அந்த இறைத்தன்மையை விட்டும் அவன் இறங்குவது கிடையாது. அப்படி இருந்தாலும் அவன்தான் இறைவன். மனிதன் அந்தஸ்திலே உயர்ந்து 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 கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனையே சந்தித்து விட்டார்கள் மிக நெருக்கமாக. ஃபகாப கௌஸைனி அவ் அத்னா, இரண்டு வில்களுக்கு நெருக்கமாக, வில்லும் நானும் இருப்பதே அதைவிட மிக நெருக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனை சந்தித்தார்கள் என்று சொன்னாலும் அவர்கள் அடியார்தான் என்பதை ஆழமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அந்த நிகழ்ச்சியை வர்ணிக்கிற போதே சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, சுப்ஹானல்லதி மகா தூய்மையான ஆகிவிட்டான், அல்லதி எத்தகையவன் தெரியுமா, அஸ்ரா இரவில் நடத்தினான், பி அப்திஹி தனது அடியாரை. மேராஜ் என்கிற விண்ணுலக பயணத்தை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற போது அபுது என்கிற அடியார் என்கிற இந்த வார்த்தைக்கு பயன்படுத்துகிறார். வானத்திற்கு சென்றிருக்கலாம்,
இறைவனை சந்தித்திருக்கலாம், வாழும்போதே சொர்க்கம் நரகத்தை பார்த்திருக்கலாம். அது பொருட்டல்ல. ஆனாலும் அவர்கள் அடியார்கள், கண்ணியமிக்க அடியார், அவ்வளவுதான். அவர்கள் அந்த அடியார் என்கிற அந்தஸ்தை விட்டு உயர்வதில்லை எக்காரணம் கொண்டு. இதைத்தான் கௌசனா முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் சொன்னார். எவ்வளவு உயர்ந்தாலும் இவன் அடிமை, இறைவன் எவ்வளவு கீழிறங்கி வந்தாலும் அவன் இறைவன். இது எந்த காலமும் மாறுவதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சொல்கிறான், وقال الذين كفروا إن هذا إلا إفك افتراه وقال الذين اتخذوا وقال الذين كفروا. இறை மறுப்பாளர்கள் சொல்லுகிறார்கள், இன் ஹாதா இல்லா இஃப்குன், இந்த வேதம் இருக்கிறதே, குர்ஆன் இருக்கிறதே, இது இட்டுக்கட்டப்பட்டது. இது வேதம் அல்ல, இட்டுக்கட்டப்பட்டது. இஃப்தராகும், இதை இட்டுக்கட்டுகிறார்கள். வஆனஹு அலைஹி கௌமுன் ஆகரூன், இதற்கு ஒரு கூட்டம் நபிக்கு உதவி செய்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஃபக்கத் ஜாஉ ஸுல்மன் வ ஸூரா, இப்படி சொல்வதன் காரணமாக அவர்கள் மிகப்பெரிய அநியாயத்தையும் பொய்யையும் சுமந்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். வேதத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, உண்மையில் புரிந்து கொள்ள முடியாது. வேதத்தை விட்டு தள்ளுங்கள், ஒரு மனிதனுடைய கருத்தை புரிந்து கொள்ள முடிகிறதா? அத்தா சொல்ல மகன் புரிஞ்சுக்கிறானா? மனைவி சொல்லை கணவன் புரிந்து கொள்கிறானா? எவ்வளவு சண்டைகள் இருக்கிறது. இந்த புரிந்து கொள்ளுதல் என்கிற இந்த விளக்கம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய மாபெரும் கிஃப்ட், மிக பெரும் அருள். அது கிடைத்தால்தான் அதை புரிந்து கொள்ள முடியும், இல்லை என்றால் புரிந்து கொள்ள முடியாது. சையத்னா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதவியேற்ற புதிதிலே ஒரு பிரகடனம் செய்கிறாங்க, ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஜக்காத் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் ஒரு ஒட்டகத்தினுடைய கயிறு அளவுக்கு தரமாட்டேன் என்று சொன்னாலும் நான் அவர்களோடு போர் செய்வேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இஸ்லாத்திலே எதற்கு போர் செய்யலாம் என்று சொன்னால், கலிமாவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் போர் செய்ய வேண்டும். அதற்குத்தான் இஸ்லாத்தினுடைய சின்ன சின்ன கடமைகள் உட்பிரிவுகளிலே மாற்றம் செய்தால் போர் செய்வதற்கான எந்த அனுமதியும் கிடையாது. தொழுகையை அவன் தொழாமல் இருக்கிறான், ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறான், ஹஜ் கடமையானதற்கு பிறகும் செய்யாமல் இருக்கிறான், அவர்களோடு போர் செய்ய முடியுமா? இஸ்லாமிய அரசாங்கமே இருந்தாலும் போர் செய்ய முடியுமா? முடியாது. எப்போது போர் செய்ய முடியும்? இந்த தீனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுக்கிற போது போர் செய்யலாம். ஆனால் சித்திக் நாயகம் அவர்கள் ஒரு ஜக்காத்தினுடைய மிகச் சின்னஞ்சிறிய பொருள் நபியுடைய காலத்திலே கொடுக்கப்பட்டு இப்போது கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் போர் செய்வேன் சொல்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கருத்தோடு உடன்படவில்லை. யாருமே உடன்பட மாட்டார். பின்னாளில் அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக, அவர் எடுத்த முடிவு அன்றைக்கு சரியானது. ஏனென்றால் நபியுடைய மரணத்திற்கு ஒரு கூட்டம் காத்திருந்தது, முஸ்லிம்கள் தான். நபியுடைய மரணத்திற்கு பிறகு ஜக்காத் கொடுக்க தேவையில்லை, இனி யாரும் அதை கேட்க மாட்டார்கள் என்கிற எண்ணத்திலே அவர்கள் இருந்தார்கள். அப்படியும் மனிதர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த மனிதர்களை ஆட்சியின் மூலம், அதிகாரத்தின் மூலம் ஒழுங்குபடுத்த வேண்டியது ஜனாதிபதியுடைய கடமை. அதைத்தான் செய்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார். அடிப்படையில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தொழுகையிலே திருக்குரான் வசனங்களை ஓதினால் அழுது விடுவார்கள். அதை தாக்கு பிடித்து நிற்கக்கூடிய மனம் அவர்களுக்கு இல்லை, இளைய மனம் படைத்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கரண்டைக்காலுக்கு கீழே ஆடை அணிந்தால் அவர் நரகவாசிங்கிறாங்க. கரண்டைக்காலுக்கு கீழே பெருமைக்காக கரண்டைக்காலுக்கு கீழே ஆடை அணிந்தால் அவர் நரகத்திற்கு செல்வார். உலகத்திலே நரகவாசி யாராவது பார்க்கணுன்னா பார்த்துக்கலாங்கிறாங்க. சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, யாரை சொல்லுதா? நான் பல நேரங்களில் அப்படி தானே ஆடை அணிஞ்சிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அந்த வகையில் கட்டுப்பட மாட்டீர்கள். ஏன்னா சையத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மெலிந்த இடுப்பு,
இடுப்பில் ஆடை நிற்காது, ஆடை நிற்காது. அது அடிக்கடி வழுகி கொண்டே இருக்கும், கீழே வந்து கொண்டே இருக்கும். இங்கே நபியுடைய இந்த கருத்து என்பது பெருமைக்காக யார் ஆடையை கீழே தனித்து அணிந்து கொள்கிறாரோ அவருக்கு நரகம் என்று சொன்னார்கள். சையத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. உடனே போய் கேட்குறாங்க பாருங்க. இப்போ நம்ம நேரடியாக சொன்னால் நம்மளை இல்லை அடுத்த ஆள் அப்படின்னு நினச்சிக்கணும். நம்மளை சொல்லலை அடுத்த ஆளை சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறது. சண்டைக்கு போனோன்னா அடுத்த ஆள் சொன்னாலும் நீ என்னத்தான் சொன்னேன்னு சண்டைக்கு வரலாம். 2 கேட்டகரி இருக்குது. இமாமோட சண்டை போடணுன்னா அவர் யாரை பொதுவாக சொன்னாலும் நீங்கள் பொதுவாக சொல்லலை என்னத்தான் சொன்னீங்கன்னு வம்புக்கு எடுக்கலாம் இமாமை. இல்லை கண்டுக்கிடாமல் போகணும்னு சொன்னால் நம்மளே சொன்னாலும் சரி, 100% நம்மை குறித்து பேசினாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி பேசியிருப்பார் அப்படின்ட்டு பேசலாம். சையத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது மட்டுமல்ல, பல்வேறு சிறப்புகள். எப்போதும் வாயிலே கற்களை போட்டுக்கொண்டே இருப்பார். அனாவசியமான பேச்சுக்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பேசும் சந்தர்ப்பத்தில் அந்த கற்களை வெளியே எடுத்துவிட்டு பேசிவிட்டு திரும்ப போட்டுக்கொள்வார். இன்னைக்கு பேசுகிறதே வாழ்க்கை, பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர்கள் யார்? உலகத்திலே வாழுகிற போது சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்ட 10 நபர்களில் முதன்மையானவர்கள். நமக்கெல்லாம் அப்படி ஒரு அறிவிப்பு கிடைச்சதுன்னு வைங்களேன், நம்ம கால் தரையிலே இருக்காது. யாராவது ஒரு பெரிய அவுலியா நீங்கள் சொர்க்கம் தாங்க எனக்கு கனவுல காட்டப்பட்டுருச்சு கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான், நமக்கு ரெக்க முளைக்காத படம் தான் இல்லையா? ஒரு சீட்டு கிடைச்சிட்டு சொன்னாலே போதும். ஒரு எம்பி எம்எல்ஏ சீட்டால் உலகத்தினுடைய ஒரு உயர்ந்த பதவி கிடைத்து விட்டது என்று சொன்னால், நமக்கு அறிவிப்பு கிடைத்தால், அதற்கான சமிக்கை கிடைத்தாலே நம்மால் சரியாக நிற்க முடியாது. ஆனால் அப்படி சொன்னதற்கு பிறகும் கூட அவருடைய வாழ்க்கை பார்க்கும் எல்லா சஹாபாக்களும், மிக குறிப்பாக சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த 10 நபர்களுமே மிக பேடுதலான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த காஃபிர்கள் குர்ஆனை இட்டுக்கட்டியது என்றார்கள். அது மாத்திரமா, ஒரு கூட்டம் அவர்களுக்கு உதவி செய்கிறது. வேதத்தை புரிந்து கொள்ள முடியலை, சக மனிதனுடைய கருத்தையே புரிந்து கொள்ள முடியாத போது, இதுவரைக்கும் அவர்கள் கேள்விப்படாத ஒன்று, பல தெய்வங்களை காலங்காலமாக வணங்கி வந்தவர்கள், இல்லை இல்லை ஒரே இறைவன் தான் இருக்கிறான் என்று சொல்லி இதுவரைக்கும் அவர்கள் பின்பற்றி வந்த பல்வேறு பழக்க வழக்கங்களை அடித்து உடைக்கிற போது அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை, திணறுகிறார். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க. மனம் இருக்கிறதே பல்வேறு விதங்களில் கற்பனை செய்யும், நிறைய காரணங்களை அதுவே எடுத்துக்கொடும். இப்போ சுகர் இருக்குது, சீனி இனிப்பு சாப்பிடக்கூடாது, எங்கேயாவது ஜீனி போட்டு நல்ல டீ தந்துட்டாங்க டேஸ்ட்டாக இருக்குன்னா முதல்ல மனசு சொல்லும் இன்றைக்கி ஒரு நாள் தான், இன்றைக்கி ஒரு நாள் தானே. அடுத்து சொல்லும், அப்படி குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது மனசு இன்னொரு பக்கத்தில் எச்சரிக்கும், நீ சுகர் பேஷண்ட்டு, சீனி குடிக்கிற, பரவாயில்லை ஒரு கிளாஸ் தானே. எத்தனை காரணங்கள். நாம் ஒன்றை முடிவு செய்து விட்டால் அதற்கு பல்வேறு காரணங்களை மனம் தந்து கொண்டே இருக்கும். அந்த நிலையில் தான் இந்த காஃபிர்கள் சொல்கிறாங்க, இது இட்டுக்கட்டப்பட்டது, வானவு கௌமுன் ஆகரும், இன்னொரு கூட்டம் உதவி செய்கிறது. இவ்வாறு சொல்வதினாலே அவர்கள் அநியாயத்தையும் அவர்கள் பொய்யையும் சுமந்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். வேதம் புரிந்து கொள்வதற்கு உண்மையில் சிரமம் தான், ஆனால் எளிதாக இறக்கப்பட்டிருக்கிறது. வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ர், இந்த வேதம் மிக மிக நீங்கள் நினைவூட்டுவதற்கு இலகுவாக இறக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். நினைவூட்டுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எளிமையாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கான முயற்சியும் ஆசையும் தேடலும் இருக்கிற போது அந்த குர்ஆன் நமக்கு விளக்கும். இல்லை என்று சொன்னால் எல்லாமே கஷ்டம். அதை புரிந்து கொள்வதற்குத்தான் முதலில் ஒரு உதாரணம் சொன்னேன். சக மனிதனுடைய கருத்தையே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை, இப்போ இறைவனுடைய கருத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? எனவே இந்த மக்கள் திகைத்தார்கள், இது பொய் என்று சொன்னார்கள். இப்படி சொல்வதின் வழியாக அநியாயத்தையும் பொய்யும் அவர்கள் சுமந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். வகாலு அசாத்தீருல் அவ்வலீன் இக்ததபஹா ஃபஹிய தும்லா அலைஹி புக்ரத வாசீலா. இது முன்னோர்களின் கட்டுக்கதைகள், காலையும் மாலையும் இவருக்கு ஓதி காட்டப்படுகிறது. இவர் மற்ற ஒருவரினுடைய உதவியை கொண்டு இது எழுதி வைக்கவும் செய்கிறார்.
என்று அந்த நிராகரிப்பார்கள் கூறுகிறார்கள். முன்னோர்களின் கட்டுக்கதைகள் திருக்குர்ஆனில் பல வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னோருடைய வரலாறு இருக்கிறது. அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு, மூசா நபியினுடைய வரலாறு, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, பல வரலாறுகள் சொல்லப்படுகிறது. அப்போ இது முன்னோர்களினுடைய கட்டுக்கதைகள். இதை காலையும் மாலையும் அவருக்கு ஓதி காட்டப்படுகிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத தெரியாதவர்களாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மற்றவர்களின் உதவி, மற்றவர்கள் என்கிற இந்த வார்த்தைக்கு திருக்குர்ஆனுடைய தலைமை விரிவுரையாளர் ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. 3 பேரை மிக குறிப்பாக சொல்கிறார்கள். ஃபக்கீஹா என்கிற ஒருவர், அத்தாஸ் என்கிற ஒருவர், ஜபர் என்கிற ஒருவர். இந்த மூவரும் நபியுடைய காலத்திலே வேதத்தை கரைத்து குடித்தவர்களாக இருந்தார்கள், வேதங்களை பற்றி புரிந்தவர்களாக இருந்தார்கள். எனவே இந்த மூவருடைய உதவியும் நபிக்கு மறைமுகமாக கிடைக்கிறது. அவர்களது உதவியை கொண்டு இவர் எழுதி வைக்கவும் செய்கிறார் என்று அவர்கள் சொன்னார்கள். உண்மையில் அப்படி அல்ல. வேதம் எப்படி இறங்கியது, எப்படி பாதுகாக்கப்பட்டது என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் நமக்கு இருக்கிறது. அதுபோல ஒரு வரலாறு, பாதுகாக்கப்பட்ட வரலாறு உலகில் எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரு வசனம் எங்கே இறங்கியது, எதற்காக இறங்கியது, யாருக்காக இறங்கியது, அது சொல்லக்கூடிய சட்டம் என்ன, அந்த சபையில் யார் யாரெல்லாம் இருந்தார்கள், எந்த சூழலில் இறங்கியது, எந்த பின்னணியில் இறங்கியது, எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒன்று கூட விடாமல். பிறகு அந்த வசனங்களை ஓதி காட்டக்கூடிய சஹாபாக்களுடைய வழித்தொடர்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு கால அந்த பயணத்திலே பல்வேறு காலகட்டங்களிலே இறங்கியிருக்கிறது. போர்க்களத்திலே இறங்கியிருக்கிறது, வீட்டிலே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மடியிலே தலை வைத்து சாய்த்து கொண்டிருக்கிற போது இறங்கியிருக்கிறது. பல்வேறு காலகட்டங்களிலே இறங்கியிருக்கிறது. ஒட்டகத்தில் இருக்கும்போது இறங்கியிருக்கிறது. ஒட்டகம் அதனுடைய பழுவை தாங்காமல் உட்கார்ந்து விட்டது என்று ஹதீஸ் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் இந்த வசனங்கள் இறங்குற போது அது மறந்துவிடக்கூடாது என்பதற்காக வேக வேகமாக ஓதுவார்கள். ஒரு புதிய செய்தி கிடைக்கிறது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லணும், மறந்துடக்கூடாது இல்லையா? எனவே அந்த கவலை அவர்களுக்கு இருந்தது. வேக வேகமாக ஓதினார்கள். பலா தஅஜல் லிசானக லிதஅஜல பி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபிஉ குர்ஆனா. அல்லாஹ் வசனம் இறக்கிறான், நபியே நீங்கள் அவசரப்படாது, வேகமாக நாவை அசைக்காதீர்கள். திருக்குர்ஆனை ஒன்று சேர்ப்பது நம்முடைய பொறுப்பு. திருக்குர்ஆன் ஓதப்பட்டால் அதற்கு பிறகு நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆறுதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனம் இறக்கினான். ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகு அமைதி காப்பார்கள். அந்த வேதம் இறங்கி முடிந்ததற்கு பிறகு கண்களை திறந்து அப்படியே ஓதுவார்கள். அதை பக்கத்தில் இருக்கிற சஹாபாக்கள் கேட்டுக்கொள்வார்கள், மனனம் செய்து கொள்வார்கள். தோள்களிலே, மரப்பட்டைகளிலே, எலும்புகளிலே எழுதி பாதுகாத்துக் கொள்வார்கள். இதுதான் திருக்குர்ஆன் இறங்கிய வரலாறு. அது யார் யாரெல்லாம் எழுதுனாங்கிற தகவல் இருக்கிறது. திருக்குர்ஆனை தொகுக்கும் போது ஒரு வசனம் யாரிடத்திலெல்லாம் இருக்கிறது என்று தேடப்பட்டு அது சரிபார்க்கப்பட்டு அதற்கு பிறகுதான் வசனங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டது. இந்த அத்தியாயத்திற்கு பிறகு இந்த அத்தியாயம் என்கிற இந்த தகவல் கூட ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னதுதான். சொல்லப்போனால் அல்லாஹ் சொன்னதுதான். ஃபலக் என்கிற அத்தியாயத்திற்கு பிறகு நாஸ் என்கிற அத்தியாயம் கடைசியாக வர வேண்டும் என்கிற இந்த ஆர்டர், இந்த தர்த்தீப் இருக்கிறது இல்லையா, இது அல்லாஹ் கொடுத்த ஆர்டர், அல்லாஹ் கொடுத்த தர்த்தீப். இந்த வரிசை கிரமம் இறைவனால் கொடுக்கப்பட்டது. அல் ஃபாத்திஹாவில் துவங்கி அல் பக்கராவில் துவங்கி கடைசியாக நாஸ் என்கிற அத்தியாயத்தில் முடிய வேண்டும் என்கிற இந்த வரிசை கிரமம் இருக்கிறதே, இதுவும் இறைவனால் கொடுக்கப்பட்டது. அப்படி துல்லியமாக பாதுகாக்கப்பட்ட இந்த வேதம் இருக்கிறது. இதுபோல எதுவும் கிடையாது, எந்த புத்தகமும் கிடையாது, முந்தைய வேதங்களும் கிடையாது. ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இறுதி நாளிலே வருவார்கள். வந்து இந்த வேதத்தை தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். அவர்கள் தனியாக ஒரு நபியாக இருந்தார்கள். அவர்களுக்கு இன்னொரு வேதம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் இந்த பூமியிலே இறங்கியதற்கு பிறகு திருக்குர்ஆனைத்தான் பின்பற்றுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்திலே வந்து, தௌராத்தில் சில நல்ல விஷயங்கள் இருக்கிறது, அதை நாங்கள் எழுதி வைத்துக் கொள்ளட்டுமா என்றார். தௌராத் வேதம் தானே, அல்லாஹ் இறக்கிய வேதம் தான், மூசா நபிக்கு இறக்கியது தான்,
அதில் மாற்று கருத்து கிடையாது. அதில் நல்ல விஷயங்கள் இருக்கிறது, நாங்கள் எழுதி வைத்துக் கொள்ளட்டுமா என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கோபப்பட்டார். சொன்னாங்க, அந்த மூசா இப்போது இருந்தால் இந்த குர்ஆனை பின்பற்றுவதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை என்றார். முந்தைய வேதங்களுடைய எல்லா சட்டங்களையும் மாற்றிவிட்டது. முந்தைய வேதங்களுக்கான எந்த தேவையும் இல்லாமல் போய்விட்டது. இது இறுதி செய்யப்பட்ட வேதம் இந்த குர்ஆன். எனவே இதை பின்பற்றுவது சக மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, இனிமேல் இறங்கவிருக்கிற அது நபியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் கடமை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குல் அன்ஸலஹுல்லதி யஅலமு ஸிர்ர ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இன்னஹு கான கஃபூரர் ரஹீமா. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அவ்வாறல்ல, இந்த குர்ஆன் வானங்கள் பூமியில் இருக்கிற ரகசியங்களை அறிந்தவனை, அவனே இதை இறக்கி வைத்தான். நீங்கள் நினைப்பதைப் போல முன்னோர்களுடைய கட்டுக்கதைகள் அல்ல, இது வேதம் படித்தவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் அல்ல. வானங்களின் பூமிகளின் ரகசியங்களை அறிந்தவன் யார் இருக்கிறானோ அந்த இறைவன் இதை இறக்கி வைத்திருக்கிறான். நீங்கள் மனம் திருந்தி அவனளவில் நீங்கள் திரும்பினால் நிச்சயமாக அவங்க குற்றங்களை மன்னிக்கிறான். அவன் மகா கருணையுடையவனாக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அன்பு இருக்கிறது இல்லையா, அதை உதாரணம் காட்டுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வை சொல்கிறாங்க. போர்க்களத்தில் சிறை கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண்மணி சூழலை மறந்து, ஆண்களுக்கிடையே இருக்கிறோம் என்பதையெல்லாம் மறந்து தன்னுடைய குழந்தை பசியமர்த்துவதற்கு துணிகிறாள். சட்டென்று அந்த எண்ணங்கள் பிறக்க ஒரு தாய்மைக்குத்தான் அது தோன்றும். தன்னுடைய குழந்தை பசியால் வாடுகிறது, தான் கைதியாக இருக்கிறோம் என்பதை மறந்து, பல்வேறு ஆண்களுக்கு இடையிலே இருக்கிறோம் என்பதையெல்லாம் மறந்து எடுத்து அந்த குழந்தைக்கு பாலூட்ட முனைகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்கிறாங்க, பாருங்க, இந்த தாய் தன் குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட 70 மடங்கு அன்புடையவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. 70 மடங்கு. அவன் கஃபார், அதிகம் மன்னிக்கிறவன். என்ன அதனுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதிர்பார்ப்பது மனம் திருந்தி அவனிடத்தில் கேட்க வேண்டும் என்பது. ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஊரில் யாருமே தப்பு பண்ணலைன்னு வைங்களேன், அல்லாஹ்வுக்கு அது பிடிக்காது. ஒருத்தரும் தப்பு பண்ணலைங்க, எல்லாம் சூஃபியாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க, சாலிகானவங்களாக இருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்கள விரும்புறதில்லை. அந்த ஊர் மக்களை அழித்து விட்டு வேறொரு கூட்டத்தை உருவாக்குகிறான். அவர்களில் நல்லதும் செய்து கெட்டதும் செய்து, நல்லது செய்ததற்காக அல்லாஹ்வை புகழ்ந்து, கெட்டதை செய்ததற்காக தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி பாவ மன்னிப்பு கேட்கிறார்களே, இந்த சமுதாயம் தான் அல்லாஹ்விற்கு பிடிக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிப்படையிலே தவறு செய்யாமல் எந்த மனிதர்களும் இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல டிக்ளேர் பண்ணிட்டாங்க, குல்லு பனி ஆதமின் ஹத்தாவுன் வ கைருல் ஹத்தாய தவ்வா. ஒவ்வொரு மனிதர்களும் பாவம் செய்யும். பாவத்தினுடைய தரம் வித்தியாசமாக இருக்கிறார். அதனுடைய அளவு, அதனுடைய கோணம் அது வித்தியாசப்படும். ஆனால் எல்லா மனிதர்களும் பாவம் செய்தவர்கள். அதனுடைய அந்த மூலக்கூறு எங்கு இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய பாவாட்ட பாவா தானே முதல்ல மறுத்தாங்க. இந்த ஆப்பிளை, இந்த கனியை சாப்பிடாதீர்கள், நெருங்காதீர்கள் சொன்ன, சாப்பிடாதீங்கன்னு கூட சொல்ல. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன். நீங்கள் இருவரும் இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள். சாப்பிட்றலாம் அடுத்து, நெக்ஸ்ட் கிட்டே போவாதீங்க. ஃபதகூனா மினல் ஸாலிமீன். ஆனால் அதை மீறி இருவரும் அநியாயம் செய்தவர்களாக மாறிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அப்போ இந்த மீறல் என்பது, இந்த மாறுபாடு என்பது எங்கிருந்து துவங்குகிறது? நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்கிருந்து துவங்குது. இப்போ அந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அதோடு மாத்திரமல்லாமல் ஷைத்தானும் நம்முடைய உடலிலே ஓடிக்கொண்டே இருக்கிறான், சதா ஓடிக்கொண்டே இருக்கிறான். இன்ன ஷைத்தான எதிரி மஜ்ர தமிழ் இன்சான், மனிதனுடைய இரத்த நாளங்கள் ஓடக்கூடிய இடங்களில் எல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷைத்தான் அந்த எண்ணங்களை தூண்டிக்கொண்டே இருப்பான். அதை ஒரு அழகாக சொன்னார், எல்லோரும் யோக்கியர்கள் சமய சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் வரை, எல்லோரும் மகான்கள் தான், எல்லோரும் நல்லவர்கள் தான், தவறு செய்கிற வாய்ப்பு கிடைக்கிற வரை எல்லாரும் நல்ல, ரொம்ப நல்லவர்கள், தவறு செய்ய வாய்ப்பு கிடைக்கும்.
ஒருத்தர் சொன்னார், நான் சிக்கன் சாப்பிட்றது இல்லை அப்படின்னா. ஏதோ பெரிய மருத்துவ காரணம் இருக்குமான்னு கேட்டேன். ஏங்க? கிடைக்கிறது இல்லை. இப்போ இல்லை, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மலிஞ்சிருக்கு. அப்போ சிக்கன் தெரியும் இல்லையா, நாட்டுக்கோழி. அந்த கோழி சட்டென்று கிடைத்து விடாது உண்பதற்கு. அது சொன்னார், 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், சிக்கனே சாப்பிட்றது இல்லை, கோழிக்கறி சாப்பிட்றது இல்லை. ஏன்? கிடைக்கிறது இல்லை, அதனால் சாப்பிடல. தவறு செய்ய வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனவே நான் நல்லவன். கிடைத்தால் அப்போதுதான் தெரியும். பாருங்கள், ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜலீஹா அம்மையார் அவர்களோடு அந்த உறவை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணிக்கிற போது, வலக்கத் ஹம்மத் பிஹி வஹம்ம பிஹா லௌலா புர்ஹான ரப்பி, அந்த பெண்மணியும் அவர்களை நெருங்கினார்கள். அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சி கிடைக்காவிட்டால் யூசுப் நபியும் அவர்களை நெருங்கியிருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். இந்த திருக்குர்ஆனுடைய ஓதும் முறை என்று ஒன்று இருக்கிறது. வலக்கத் ஹம்மத் பிஹி, அந்த பெண்மணி இவரை நெருங்கினார். வஹம்ம பிஹா என்று நிறுத்தினால் மிகப்பெரிய தவறு வந்துவிடும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த பெண்ணை விரும்பி நெருங்கினார்கள் என்று அர்த்தம் வந்துவிடும். எனவே தான் திருக்குர்ஆன் ஓதுகிற முறையிலே அங்கே நிறுத்தக்கூடாது என்று சொல்லி வஹம்ம பிஹா லௌலா அர்ரா புர்ஹான ரப்பி, இறைவனுடைய அத்தாட்சி வராவிட்டால், அத்தாட்சி கிடைக்காவிட்டால் இவரும் தவறு செய்திருப்பார் என்று அங்கே சொல்லும். அது என்ன அத்தாட்சி என்று சொல்கிற போது தஃசீரில் எழுதுகிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பூட்டிய அறைக்குள்ளே அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தோன்றச் செய்து விட்டான். இதான் அத்தாட்சி. அத்தாக்கு முன்னாலே எந்த குழந்தையா தப்பு பண்ணுமா? அது மாதிரி தப்பு. அல்லாஹ் பாதுகாக்கிறான். நல்லவர்களுக்கு இப்படித்தான் பாதுகாப்பார். தவறு செய்கிற வாய்ப்புகள் எல்லா இடத்திலும் இருக்கும். ஆனால் அதை செய்ய விடாமல் பாதுகாக்கிற அரணை, பாதுகாப்பு கேடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உருவாக்கி தருவார். ஷைத்தான் இந்த தூண்டக்கூடிய அத்துணை காரியங்களிலும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நாம் தப்பித்துக் கொள்வதோடு, தவறுதலும் சருகுதலும் ஏற்பட்டு விட்டால் நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிக்கிறவனாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை ரொம்ப ஆதரவு வைக்கிறார். தவறு செய்யாதவர்கள் என்று உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லாஹ் அதை விரும்புவதும் கிடையாது. பரிசுத்த மனிதனாக உலகத்தில் வாழ்ந்து வர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புவது கிடையாது. நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு ரோல் மாடலாக வைக்க வேண்டும் என்பதற்காக பாவத்திலிருந்து அவர்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அவ்வளவுதான். அவர்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், மாசூமீன்கள். மற்றபடி சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் பாஸ்ட் என்பது இருக்கிறது, கடந்த காலங்கள் இருக்கிறது, தவறுகள் இருக்கிறது, தனிமனித விதிமீறல்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் உண்மையை புரிந்து கொண்டதற்கு பிறகு அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டு திரிந்து விட்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். எனவே இந்த இறை நிராகரிப்பாளர்கள் திருக்குர்ஆனை குறித்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் அவ்வளவு பொய்யானது. இதை விளங்கி கொண்டதற்கு பிறகு நீங்கள் மனம் வருந்தி அவளை திரும்பினால் அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறவனாக இருக்கிறான், மகா கருணையுடையவனாக இருக்கிறான்னு சொல்கிறான். இப்போது நாம் திருக்குர்ஆனை மறுக்கவில்லை, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் கூட இதை தாண்டிய, இதை தவிர்த்த பல்வேறு வகையிலே அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை, அல்லாஹ்வுடைய அந்த சட்டங்களை நாம் ஏற்றுக்கொள்ளாத தவறுகளை செய்திருக்கிறோம் என்று சொன்னால் மனம் திருந்துவது தான் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேலை. வாழ்க்கை எவ்வளவு காலம் என்று சொல்ல முடியாது. அடுத்த கணம் கூட இருக்கலாம், அடுத்த நாள் இருக்கலாம், அடுத்த மாதம் இருக்கலாம், அடுத்த வருஷம் இருக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த கிடைத்த அந்த நொடியிலேயே மாற்றம். அதுக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்லை. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் மழை இல்லை. அவங்க எல்லா மக்களையும் கூப்பிட்டு போய் மழை தொழுகை தொழுது அல்லாட்ட துவா கேட்டாங்க. அல்லாஹ் எனக்கு மழையை கொடு, பிள்ளை எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னால், அவன் கூட்டத்தில் தப்பு பண்ண ஒருத்தன் இருக்கிறான், அவனை வெளியே போய் சொல்லுங்க, நான் மழை கொடுத்தேன். அது யார்? நீங்கள் அறிவிப்பு செய்யுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவிப்பு செஞ்சாங்க. யாரோ ஒரு கள்ளன் இருக்கான் உள்ள, மரியாதையாக வெளியே போங்க, அவன் போனால் தான் மழை தருவேன்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. கள்ளனுக்கு தெரியுமில்ல, நம்ம தான் கள்ளன்.
அவன் உடனே முக்காடை போட்டுட்டு அதுக்குள்ளே தௌபா செஞ்சுட்டான். ஏன் இல்லை என்னை கேவலப்படுத்திடாத, நான் இப்போ வெளியே போனால் அவ்வளோ பேரும் பார்த்துருவான், எனக்கு தெரிஞ்சிடும், என்னை மன்னிச்சிடு அல்லான்னு சொல்லி கண்ணீர் விட்டான். கண்ணீர் விட்டவொன்னே அல்லாஹ் மழை இறக்கிட்டான். மழை கிடைச்சதுன்னு சந்தோஷமாக இருந்தாலும் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கேள்வி, என்னடா ஒருத்தன் வெளியே போகலையே, அதுக்குள்ளே மழை வந்துட்டேன், என்ன காரணம்னு சொல்லி அல்லாஹ்ட்ட திரும்ப கேட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு சொன்னால் அவன் மன்னிப்பு கேட்டான், நான் மன்னிச்சிட்டேன், மழை கொடுத்துட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அது யாருன்னு எனக்கு காட்டு. அல்லாஹ் சொன்னானா, அவன் பாவியாக இருக்கும்போதே நான் அவனை அடையாளம் காட்டலை, இப்போ அவன் பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தமான மனுஷனாக மாறிட்டான், நான் எதுக்கு காட்டி கொடுக்க போகிறேன்? அவன் குற்றவாளியாக அல்ல நினச்சிருந்தா குறிப்பிட்ட அந்த ஆளுடைய அங்க அடையாளங்களை எல்லாம் சொல்லி நெட்டையாக இருக்கிற, ஏன்னா சுருள்முடி வைத்திருக்கிற, தலையில் குல்லா அணிந்திருக்கிற இந்த மனிதரை வெளியேற்றின்னு சொல்லியிருக்க முடியும். சொல்லலை. குற்றவாளியாக இருக்கிற போதே நான் அவனை அம்பலப்படுத்த விரும்பவில்லை. அவன் இப்போது என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு பரிசுத்தமான மனிதனாக மாறிவிட்டான், நான் எதற்காக அவனை காட்டி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கேட்டதாக வரலாறு சொல்கிறது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பதிலே தயாள குணமுடையவனாக இருக்கிறான். அது ஒரு சிறு சந்தேகம் கூட நமக்கு தேவையில்லை. அவ்வளவு கருணை இருக்கிறது நம் மேலே, அவ்வளவு அன்பு இருக்கிறது. நாம் எந்த பாவம் செய்தாலும் சரி, இணை வைப்பை தவிர நாம் செய்கிற அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான். அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தால், சில ஹதீஸில் வருது, கடலின் நுரையளவு என்ன முடியுமா? எண்ணிக்கையற்ற, எல்லா முடிவற்ற, எண்ணிக்கையற்ற அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்ன? மனம் வருந்தி அவன் பக்கம் திரும்புவது, உன்னை விட்டால் வேறு வழி இல்லை என்கிற சரணாகதி, டோட்டல் சரண்டர். என்னிடத்தில் எதுவும் கிடையாது, நீ மட்டும்தான் என்று கெஞ்சி கதறி கூத்தாடி கண்ணீர் விட்டுகிற அழுகிற போது அல்லாஹ் மன்னிக்கிறான். அந்த கண்ணீருக்கான வேல்யூ தனி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 2 வகையான கண்ணீர் துளிகள் நரகத்தை அணைக்கும் ஆற்றல் படைத்தது. ஒன்று போராளியினுடைய இரத்த துளி, இன்னொன்று பாவ மன்னிப்பிற்காக கேட்கும் போது அழுபவனுடைய கண்ணீர் துளி என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் இதுவரைக்கும் என்ன செய்திருந்தாலும் சரி, நாம் நம்முடைய தவறுகளை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் திரும்பக்கூடிய மனநிலை வளர்த்து கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்பதற்கு வெட்கப்படக்கூடாது, பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 70 முறை பாவ மன்னிப்பு கேட்டார்கள். இவ்வளவிற்கும் அவர்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். எனவே சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், அவனிடத்தில் ஒதுங்க வேண்டும், அவனையே நம்ப வேண்டும், அவனிடமே சரணாகதி அடைய வேண்டும். அந்த சூழ்நிலை வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து பரிசுத்த மக்களாக சொர்க்கத்திலே ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர்